வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் எக்ஸ்ப்ளோஷன் கிஃப்ட் பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வித் மெஷர்மெண்ட்டோடு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் பிளாக் கலர் சார்ட் எடுத்திருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு என்ன கலர் நீங்கள் விருப்பமோ நீங்கள் அந்த கலருக்கு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். அந்த சார்ட்லேருந்து நான் 25 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஓகேங்களா, அந்த ஷேப்பில் இன்றைக்கி நான் சார்ட் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் 25 நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது ஃபோல்டு பண்ணுறது மட்டும் நீங்கள் ரொம்ப நோட் பண்ணி பாருங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஃபோல்டிங் இப்படி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் மாதிரி 2 சைடும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், பட் பார்த்திங்கன்னா அதில் எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒன்லி பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் வரும். பட் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பண்ணக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ நம்மளுக்கு நம்மளோட வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போது இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டர் வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபோல்டிங்கில் தான் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் பர்ஃபெக்டாக வரும். இது மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சைடும் திருப்பி இது மாதிரியும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஸ்கொயர் கரெக்டாக மெஷர் பண்ணி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வேலண்டைன்ஸ் கிஃப்ட் வீட்டிலே ரெடி ஆகிடும். பார்த்துக்கோங்க, இது மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டிங் உங்களுக்கு பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். எத்தனை ஸ்கொயர் வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு 9 ஸ்கொயர் வந்திருக்கும். கியூபாய்டு பாக்ஸ் மாதிரி தான் நான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க அந்த பாக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ அதுக்காக நான் மடிப்புலாம் நல்லா வரணுன்றதுக்காக இது மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி இப்போது உள்ளார மடித்து விட்டுக்கணும். ஆப்போசிட்டில் நீங்கள் இது மாதிரி அந்த ஃபோல்டிங்கை எடுத்து விட்டுடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கியூபாய்டு பாக்ஸ் பர்ஃபெக்டாக வரும். இப்போது இது மாதிரி உள் பக்கமாக நீங்கள் அந்த மடிப்பை உள் சைடாக நீங்கள் இது மாதிரி எடுத்து விட்டுக்கணும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வீட்டிலே பண்ணி கொடுக்கலாம், ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டு பண்ணதில் ஒரு ஹார்ட் ஷேப்பில் நான் ட்ரா பண்ணி 4 சைடுமே 4 கார்னர்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் ஹார்ட் தான், ஓகேவா. அப்படி இல்லை உங்களுக்கு ஹார்ட் ஷேப் ட்ரா பண்ண முடியலன்னா நீங்கள் வேறு ஒரு பேப்பர்லேயோ அல்லது சார்ட் பேப்பர்லேயோ நீங்கள் ஹார்ட் ஷேப் கட் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ஹாஃப் ஹார்ட் தான் இப்போ நீங்கள் இதில் கட் பண்ணணும். இந்த கட் பண்ணக்குள்ளெல்லாம் நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கணும். மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இது மாதிரி 4 சைடும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹார்ட் ஷேப்புக்கு ஃபோல்டு பண்ணால் அந்த ஹார்ட் உள்ளார உங்களுக்கு போயிடும். நீங்கள் அது மாதிரி நீங்கள் 4 சைடும் நீங்கள் ஹார்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 4 சைடும் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கிளிட்டர் பேப்பர் இருக்கு இல்லையா, நீங்கள் கலர் பேப்பர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹார்ட் நம்ம கட் பண்ணோம்ல, அதுக்குள்ளார ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஹார்ட்டை ட்ரா பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். 4 பீஸ் ஆஃப் ஹார்ட் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். 4 பீஸும் சேம் சைஸ் தான் இருக்கணும். இப்போ இந்த ஃபோல்டிங்கில் இந்த ஹார்ட்டை நம்ம கட் பண்ண ஹார்ட்டை இதை மாதிரி சென்டரில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணக்குள்ளே
உங்களுக்கு இந்த ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போயிடும். நீங்கள் ஓப்பன் பண்ணக்குள்ள ஹார்ட் வந்து விரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. எப்போதுமே நீங்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பண்ண போனீங்கன்னா எக்கச்சக்க டவுட் வரும் உங்களுக்கு. நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, மியூசிக் பேக்ரவுண்ட் போட்டிருப்பாங்க. பட் எக்கச்சக்க டவுட் வரும் நம்ம பண்ணக்குள்ளே தான். இப்போ இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு உள்ளார நீங்கள் கியூபாய்ட் பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் ஃபோல்டு பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னா உள்ளார பாக்ஸை நீங்கள் ரெடி பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இப்போது பாக்ஸுக்கு மேலே கவர் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். இதுக்கு 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சார்ட் பேப்பரில் நீங்கள் கட் பண்ணிக்கணும். மார்க் வந்து பார்த்திங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் வந்து சென்டரில் நீங்கள் இதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 3.5 சென்டிமீட்டர் நீங்கள் உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. இது எப்படி இந்த 3.5 சென்டிமீட்டர் சொல்கிறேன்னா, இந்த கியூபாய்ட் பாக்ஸ் ரெடி பண்ணோம்ல, அதில் சென்டரில் நடுவில் உள்ள ஸ்கொயர் வந்து 3.5 இருக்கும் ஸ்கொயர். ஸோ தட் அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மெஷர்மெண்ட் 3.5 நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இதோட சின்னதாக நீங்கள் கியூபாய்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணாங்களோ அந்த சென்டரில் உள்ள அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நீங்கள் அதுக்கு கவர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும். இப்போ இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க 4 சைடும். இப்போ இந்த சென்டரில் நீங்கள் அளந்து வந்து மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 3.5 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ண இடத்துல நல்லா கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் அந்த மார்க் பண்ண அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ இது பாக்ஸ்க்கு வந்து க்ளோஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. பாட்டத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக டாப் இது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி இதை ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு டாப் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாக்ஸோட டாப் ரெடி ஆகிடும். இதை நல்லா ஒட்டிட்டு காய விட்டுறணும். எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் இதை ரெடி பண்ணணும். இது மாதிரி கவர் ரெடி பண்ணியாச்சு. பாக்ஸோட டாப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்குள்ளார ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது 3.5 லென்த்து பிரெத்து. அதே மாதிரி கீழே பாட்டம் பாக்ஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் உள்ள ஸ்கொயர் வந்து 3.5 சேமாக இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். அப்படியே க்ளோஸ் பண்ணால் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே அந்த பாக்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணக்குள்ளே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் வந்து மார்க்கரால் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு ரைட் பண்ணிட்டேன். இது வந்து நான் ஃபோட்டோ வைக்கிறதுக்காக இந்த கலர் பேப்பரில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளார வந்து ஓப்பன் பண்ணி மெசேஜ் பார்க்குற மாதிரி இதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் வந்து இந்த 4 சைட்லேயும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது ஹார்ட் வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் கலர் பேப்பரில் இந்த ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரியும் ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ், இதுக்குள்ளாரையும் ஒரு மெசேஜ் வர மாதிரி வச்சுருக்கேன். இதில் நிறைய நீங்கள் சாக்லேட்ஸ் கூட நீங்கள் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நிறையா ஹார்ட் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து சைட்லலாம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த கிளிட்டர் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இது நீங்கள் கலர் காம்பினேஷன் பார்த்துக்கணும். வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிளாக்குக்கு நான் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் தீம் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 கலர் பேப்பர் நான் இது மாதிரி டெக்கரேஷன் வச்சுட்டேன். அடுத்தது ஹார்ட் ஷேப்பும் இதில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு ரோஸ் பேப்பரில் ரோஸ் பண்ணி நான் வைக்க போகிறேன். இந்த ரோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சிஸ்ஸர் யூஸ் பண்ணி இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும்.
ரவுண்டாக நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிப் மாதிரி கிடைக்கும், சர்க்குலர் ஸ்ட்ரிப் மாதிரி. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பை இது மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கிடச்சிரும் லாஸ்ட்டாக. கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்லாம் வச்சு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வேலண்டைன்ஸ் கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே ரெடி ஆகிடும். இதுக்குள்ளார நீங்கள் கிஃப்ட் கூட வச்சு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோஸ் ரெடி பண்ணி போடுறேன். தேங்க்யூ.